ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பன்றியும் கிளியும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு பன்றி தனது வீட்டை கட்டிக் கொண்டிருந்தது. அது மிகவும் கடினமாக உழைத்து ஒரு வைக்கோல் வீட்டை கட்டி முடித்தது. அப்போது அருகில் ஒரு கிளி வந்து அமர்ந்து, ஐயோ, இந்த வைக்கோல் வீடு மிகவும் பலவீனமாக இருக்கிறது. ஒரு சிறிய காற்றில் கூட இது சேதமாகிவிடும் என்று கூறியது. பான்றி கிளியின் பேச்சைக் கேட்டு சிரித்தது. இந்த வீடு மிகவும் வலுவானது என்று கூறி தனது வேலையைத் தொடர்ந்தது. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய காற்று வீசியது. கிளி சொன்னது போலவே பன்றியின் வைக்கோல் வீடு சரிந்து விழுந்தது. பன்றி மிகவும் வருத்தமடைந்தது. மீண்டும் ஒரு வீடு கட்டத் தொடங்கியது. இம்முறை கொஞ்சம் வலுவான கிளைகளைக் கொண்டு ஒரு வீடு கட்டியது. கிளி மீண்டும் வந்து, இதுவும் வைக்கோல் வீட்டை விட சிறிது மட்டுமே வலுவானது என்று கூறியது. ஆனால் பன்றி கிளியின் பேச்சைக் கேட்கவில்லை. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய மழை பெய்தது. கிளைகளால் கட்டப்பட்ட வீடும் சேதமாகி விழுந்தது. பன்றி மிகவும் வருத்தமடைந்தது. மூன்றாவது முறையாக பன்றி ஒரு வீடு கட்டத் தொடங்கியது. இம்முறை கற்களைக் கொண்டு ஒரு வலுவான வீடு கட்டியது. கிளி மீண்டும் வந்து, இது நுறவும் வலுவான வீடு என்று பாராட்டியது. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய புயல் வீசியது. ஆனால் கற்களால் கட்டப்பட்ட வீடு கொஞ்சமும் அசையவில்லை. பன்றி மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. நீதி: மற்றவர்களின் நல்லறிவுரைகளைக் கேட்டு நடப்பது நல்லது. நம்மைவிட மற்றவர்களுக்கு அதிக அனுபவம் இருக்கலாம். அவர்களின் அறிவுரைகளைக் கேட்டு நடப்பது நமக்கு நன்மை பயக்கும். தவறு செய்தால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை தவிர்க்கலாம். எந்த ஒரு வேலையைச் செய்யும் போதும் அது வலுவான அடித்தளத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது நீடித்திருக்கும்.